என்னது சாப்பிடுவாங்க சாப்பிடலாம் சரி போடு போடு பையன் அஜய் அஜய் என்ன சாப்பாடு நீ இல்லாம எதை சாப்பிடுறேன் நல்லதா தண்ணி எடுத்தா போடு நல்லா சாப்பிடுப்பா பாரு எப்படி இருக்கிறேன்னு நல்லா சாப்பிடு என்ன மாதிரி பலசாலி ஆகும் சரி போடு இப்போ வேலைக்காரங்க கூப்பிட்டு அந்த கார்டன் க்ளீன் கொடுக்கணும் சரி என்ன போயிட்டு ஐயா கூப்பிடாரோ போய் என்ன கேட்குறாரு ஐயா என்னப்பா வேலை ஒழுங்கா சரியா ஒழுங்கா செய்யணும் சரியா இப்போ நான் பிஸ்னஸ் விஷயமா வெளியூருக்கு போகிறேன் வர கொஞ்ச நாள் ஆகும் வீட்டெல்லாம் நல்லா பார்த்துக்கோ முக்கியமாக என் பையனை நல்லா பார்த்துக்கணும் சரியா பையன் என் பையன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஆமாம் அவர் நல்லா வளர்றேன் சரியா சரி ஆச்சு இல்லைப்பா ஓ வாடா உனக்கு ஒரு நல்ல அப்பா ஒரு ட்ரிப் வாங்கிட்டு வந்துருக்கேன் என்னப்பா வாங்கிட்டு வந்துருக்கீங்க கன் வா நல்லா இருக்குதா சரி ரொம்ப மாசு விளையாடணும்ப்பா சரிப்பா என்ன வேணுமோ சொல்லு சரியா அவங்க கூட சொல்லு ஆனா எனக்கு அன்பா நான் 5 வார்த்தை வளர்த்துருக்கேன் அந்த வார்த்தை மட்டும் சொல்றாரு சரியா சரிப்பா நான் சுட மாட்டேன் நான் பிசினஸ் விஷயமா வெளியூருக்கு போறேன் சரி நானும் நல்லா விளையாட்டு சரியா சரிப்பா பாய் அப்பா என்ன பண்ணலாம் அக்காதான் ஓடுவாங்க இதுதான் நிறைய ஜனம் நல்லா சுத்தம் என்ன சொல்றது டிஃப்ரெண்டா சொல்றது இந்த வார்த்தைங்க வருது அப்பா சுடக்கூடாதுன்னாரு ஆனா இந்த சின்ன வார்த்தைகளெல்லாம் விட்டுலாம் இங்க ஒரு பெரிய வார்த்தை அடிப்பட்டாலும் கற்று போவார் இருக்கு பெரிய வார்த்தை கற்று போச்சா சரி வார்த்தை சொல்லிட்டா என்ன செய்யலான்னு பார்ப்போம் அப்பதான் ஊர்ல இல்லைன்னா இந்த வார்த்தை தெரியாம மறைச்சிருக்கோம் யாருமே பார்க்கலப்பா வாங்கி வளரும் நம்ம மாதிரி வார்த்தை செத்து ஓடுறதை யாரும் பார்க்கல நினைக்கிறியா போய் உடம்பு கேட்டவன உன்னை விட மாட்டேன்டா துப்பாக்கி வச்சிருக்கியா பார்ப்போம் பார்ப்போம் சரி 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 ஒரே ஷாட்ல எல்லாம் செத்து போகுது என்ன என்ன பண்ணிட்டு இருக்க துப்பாக்கி அழகாதான் இருக்கு எங்க அப்பா எனக்கு கிஃப்ட் பண்ணல என் பையன் ஆசையாந்து துப்பாக்கி வேலை வேலைக்கு பல நாள் கிடைக்கு தான் ஒண்ணு பையன் கேட்டா நீ வாங்கிக்கல எங்க அப்பா எனக்கு கிஃப்ட் பண்ணது மரியாதையா துப்பாக்கி கொடுக்க போறியா என்னைய மறக்கிற தம்பி பாப்பா குட்டி பையன் என் செல்லும் எனக்கு வாங்கி தரேம்மா நான் அப்படித்தாருமா அப்படித்தரேன் கூடாதுடா என்னடா கூடாதுடா எடுத்துக்கிட்டே வாசி
நான் பார்த்து நேற்று சுட்ட கதையை சொல்லணும் நான் அப்பேட்ட கொடுக்க போறியா இல்லையா கொடுக்க போறியா இல்லையா என்ன வாத்து நேற்று வாத்து சுட்டு பறிச்சலனா அதை சொல்றேன். உனக்கு எப்படி அது தெரியும்? நான் என் 2 கண்ணால பார்த்தலடா. இதுக்கு மேல சொல்லுவாங்க அப்பாட்ட சொல்லி அடி வாங்கி வச்சுக்குவேன். சரி போன போது இந்த கண்ணை வச்சுக்கோ. அந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாம பாத்துக்க. குட்டி பையன் அந்த கோப்ப சம்பளாடு இவனை சுட்டு சுட்டுலாக்கு. இதுக்கு மேல இந்த வாரத்துல கதையை உங்க அப்பாட்ட சொல்லி அடி வாங்க வைக்கணுமா இல்லையா? இல்ல அதனால நீ எனக்கு நீண்ட அடிமை, நான் உனக்கு நீ எஜமான்டா. கேட்டாலும் நீ எனக்கு அடிமையா இருக்கணும் புரியுதா? யாருக்குமே சொல்லாத. சொல்ல மாட்டேன். சரி நல்ல பையன். அம்மா சொல்லுங்கம்மா. அதான் பக்கத்துல வெளியிட்டு இருந்தேன். சரி சரி இவ்வளவு துணிக்கு தொக்கிடுமே வெட்டி நிமிர்ந்து போகுது. இதுல என்னது துணிய வச்சுக்கிட்டியா? நீ நாங்க தோண்டி விட மாட்டேன். அப்போ வாத்துக்கதைய அப்பாடா சொல்லிடுவேன் சரியா? சரி நானும் உனக்கு கல்வி கொடுத்துட்டேன். இல்லையா நீங்க துணி தைக்க சொல்ற அந்த கதையை இப்ப துவைக்க முடியா இல்லையா? ஓ அது நிறைய இருக்கு, நான் துவைக்க மாட்டேன். சோடா நீ இப்பட சொல்றேன். சோடா அது பண்றேன். வேலை கடை துணி துவைக்கிறாங்க, ரொம்ப வேலை துவைக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்து கொடுங்க. சரி பாரு. சரி நான் பார்க்குறேன். போயிட்டாங்களா? என்ன மழை அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும் சரியா? சரி நல்லது. இதே போல தினந்தோறும் எனக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும் சரியா? ஓகே. ஆச்சு my dear son, ஆச்சு where are you? ஓகே வாப்பா எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். உனக்கு அப்பா சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் ஃபாரின்ல. ரொம்ப பிடிக்கும் பாரு. இல்லப்பா ரொம்ப நீட்ல இதான் சொல்றேன். நான் வேற கிட்ட கொடுத்து கொஞ்சம் காசு கொடுத்து உனக்கு டெய்லி சிக்கன் பிரியாணி வாங்கி தர சொன்னேன். எனக்கு கொடுக்குறாங்க. நல்லா சாப்பிடணும் என்ன? சரிப்பா சாப்பிடு சரியா? சரிப்பா தேங்க்ஸ்ப்பா ரொம்ப சாப்பிட்டு. ஏன்னா சாப்பிடு யாரும் சரிப்பா நான் சாப்பிடுப்பா. சாக்லேட் நம்ம சாப்பிடுறோம் தர மாட்டேன். வாங்கித்தரேன் அப்ப வாங்கித்தரேன். தம்பி வந்துருக்கோம் பாரு. தம்பிக்கு சாக்லேட் கொடு. சாக்லேட் கொடுறா. நீ வேணா வாங்கி கொடுறா. ஏன் உங்களுக்கு நீ நான் சொல்றது கீழ்படி கொடுறா. நமக்கு எங்க அப்பா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த சாக்லேட்டா? நான் எப்பா என் பிள்ளைக்கு ஆசையா வாங்கி கொடுக்கூடாதா? அது வேணா உன் காசு வாங்கிட்டா என் காசு ஆசையை போட பார்க்க. வார்த்தைக்கு அது எப்படா சொல்லியிருப்பா? கொடுறா கொடுறா. நான் தர மாட்டேன். உடனே பெரிய தொழிலா போச்சு. சந்தோஷமா தேவரா. எத்தனை நாள் கடி இருந்தா இறந்தவையா ஜெயிக்கிறோம்னா அப்பா வந்துட போறாரு. சரி இந்த சாக்லேட் கவரே கவர்ட்ட கொடுத்து பாவம் சாப்பிட்டு போடு சரியா? சந்தோஷமா இருக்கியா? இப்படிதான் இருக்கும் மசத்து பையன். வரட்டா? பெரிய தொழிலா போச்சு. ஒரு மாசம் இவ்வளோ ப்ராப்ளம் பேசுறேன். சாக்லேட் வாங்கி எங்கள் அப்பா கொடுத்தாரு. அதே சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொன்னாலும் தெரியும்.
இப்போ என்னதான் பண்ணாலும் சரி அப்பா கிட்ட தான் போகிறேன். அப்பா அப்பா என்னப்பா ஏன் கவலையா இருக்கிற? அப்பா நான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம இல்லாத செஞ்சேன்ப்பா. சரியா இல்லையா? ஆமாப்பா. சரி என்ன சொல்லு, பயப்படாத சொல்லு. அது வந்துப்பா சொல்லுப்பா. அப்பா அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு கன் வாங்கி கொடுத்தீங்களா? ஆமா. அந்த கன்னை வச்சு நீ எதை வேணா சொல்லலாம், ஆனா அந்த வார்த்தை மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களா? ஆமா ஆமா, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அன்னைக்கு நான் எல்லாரையும் பார்த்தேன், எனக்கு சந்தோஷமா இருந்த போர் அடிச்சு. அப்ப என்ன பண்ணேன், நிறைய வார்த்தை இருந்துச்சு, அது ஒரு பெரிய வார்த்தை இருந்துச்சு. அந்த பெரிய வார்த்தை சுத்தா செத்து போவாதுன்னு நினைச்சேன். இப்போ நான் என்ன பண்ணேன், கரெக்டாக ஏன் பண்ணி நம்மளோட சுத்தேன்னா செத்து போச்சு. என்னப்பா நீ? இப்போ சாரிப்பா, இது மன்னிச்சிருந்தப்பா. ரொம்ப ஆசையா வளர்ந்தேன்ப்பா அந்த ஆளு. இப்போ நான் பொறுத்தா கேட்டுட்டு போவாதுன்னு சொல்லிட்டேன், மனசுக்கு போச்சுப்பாரு. சரி சரி விடு, எனக்கு வாக்கு முக்கியம் இல்லை, நீதான் முக்கியம். சரியா? தேங்க்ஸ் பாருப்பா. பரவாயில்ல, இன்னும் அப்படி பண்ணாத என்ன? சரிப்பா, நான் பண்ண மாட்டேன். போய் உனக்கு நான் ஒரு கிஃப்ட், இன்னும் பெரிய கிஃப்ட் வாங்கலான்னு இருக்கேன். ஒரு கிட்டார் வாங்கி வச்சிருக்கேன், ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா கிட்டார். கிட்டார் உனக்கு அடுத்த வாரம் தரேன். சரியா? கண்டிப்பாப்பா. போய் சந்தோஷமா இருக்கு. சரியா? இதை வச்சுலாம் கவலைப்படாது. ஓகேப்பா, தேங்க்யூ. அசனே என்னப்பா? பாருப்பா, கிட்டார் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கிட்டாரு. பாருப்பா, நல்ல பெட்டர் கம்பெனி. பாருங்கப்பா இது. ஆமா, பாருங்களா நல்லா வாசிக்கல. சரிப்பா, நான் கொடுத்தாங்க. ஒரு மியூசிக் டீச்சர் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவர் வருவார் பையன் சொல்லிட்டார். சரியா? சரிப்பா. வர மனுஷா. சரிப்பா. ஐயா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சரி, எஜமான வீட்டில் சாப்பாடு செய்யுதா? சாக்லேட் சாப்பிட்டியா? என்ன பண்ணிட்டேன்னா நீ சின்ன பையனா? சிந்தியா? அது பையன் ஆசையை பாரு, சின்ன வயசுலயே கத்துக்கணும்னு ஆசைப்படுறான். எவ்வளவு சின்ன வயசு, இவ்வளவு பெரிய ஆளுங்க உனக்கு தேவையாக்கிட்டார் போடுறான். விசாரி போடுறா பையன் படிக்கிறான். சொல்றது கேட்கறா, நல்லா ஓடி போயிரு ரெண்டு பேரும். அப்போ நல்ல பையனா விசாரி போடா. போடா பரவாயில்ல. மாத்து கதையா அப்பாவும் சொல்லிடுவேன். சொல்லிக்கப்படா. சொல்லிடுவேன். சொல்லிக்காடே போடா. அப்பா இவன் பாருங்கப்பா, என்ன தெரியுமா பண்ணா? அப்பா இவன் வந்து நாளைக்கு அந்த வார்த்தை சுத்தத்தை பார்த்துட்டு சும்மா அப்பா அவன் என்ன தெரியுமா பண்ணா, அந்த வார்த்தை நான் சொல்றேன்ல, அந்த சுத்த வார்த்தை பார்த்துட்டு இல்லையா பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. அப்புறம் நீங்க எனக்கு சாக்லேட் கொடுத்தீங்களா? சாக்லேட்டு கன் எல்லாம் வாங்கி அவங்க இந்த கூட கொடுத்தாங்க. பாருங்க அவன் திருச்சி ரெண்டு வந்து கொடுத்துட்டு கிடைக்குமா? என் பாருங்க அதுதான் நீ மறுத்து இருக்க. இதுக்கு பாருங்க திருச்சி எப்படி குடும்பம் இருக்குமா? எனக்கு அப்பவே சந்தேகம்டா. வீட்டுல என்ன நடக்குது? டாக்டர் இருக்கவனுக்கு தின்றான். அப்பா அப்பா வேணாம், அப்பா அடிக்காது, அம்மா அடிக்காதுப்பா. அப்பா வேணாம்ப்பா. அப்பா நீங்க செய்யக்கூடாதுன்றத நான் தெரிவித்தேன், ஆனாலும் நீங்க மன்னிச்சிக்க. அது மாதிரி ஏற்றப்பாக்க நீங்க மன்னிச்சிட்டாங்க. ஆனா இவரும் ஒரு தப்பா தான் மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம மன்னிச்சு விட்டுருந்தாப்பா, இவர் எதுவும் அடிக்க வேண்டாம். சரி பாருப்பா, உங்களை நல்ல மனசு. சரி பையன் சொல்ல சரி வாத்து என் வயசு சோத்துக்கே போச்சு. மகனே பாருப்பா, இப்ப என்ன நீ தப்பானாலும் எனக்கு டைரக்டா வந்து மன்னிச்சு.
முக்கியம் இல்லப்பா. அது முக்கியம் தான். எல்லாத்தோட எனக்கு முக்கியம் சரியா? சரிப்பா. ஓகே.